இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். யவீரு என்கிற ஒரு ஜெப ஆலய தலைவர், தன்னுடைய பிள்ளை மிகவும் மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி கொண்டிருக்கிறது. சுற்றி இருக்கிற அநேகம் பேர் அந்த பிள்ளை மரித்து விடும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த நேரத்துல இந்த யவீரு என்கிற இந்த தேவ மனுஷனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு விசுவாசம் துவங்கிறது. இல்ல, நம்முடைய பிள்ளைக்காக நாம் ஆண்டவரிடத்துல போய் சந்திக்கணும், அவரிடத்துல கேட்டா கண்டிப்பா அவர் அற்புதம் செய்வார் என்று ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம். உடனே இந்த தேவ மனுஷன் ஆண்டவரை தேடி போகிறார். ஆண்டவரை தேடி போன உடனே ஆண்டவரிடத்துல இந்த விஷயத்தை சொல்லும் போது ஆண்டவர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல், சரி நான் வருகிறேன், நான் வந்து உன்னுடைய பிள்ளைக்கு சுகத்தை தருவேன் என்று ஆண்டவர் கிளம்பி விட்டார். ஏற்கனவே அவனுக்குள்ளே கொஞ்சம் விசுவாசம். இப்பொழுது ஆண்டவர் வருகிறேன் என்று சொன்ன உடனே இன்னும் அவனுடைய விசுவாசத்தினுடைய அளவு இன்னும் அதிகமாகிறது. அது மட்டுமல்லாமல் வருகிற வழியிலே வேதம் சொல்லுகிறது, 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் வந்து சுகப்படுத்துகிறார். அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறது. இப்பொழுது இந்த யவீருவுக்கு இன்னும் விசுவாசம் மிகவும் பலப்படுகிறது. முதல் அவனுக்குள்ளே தேவன் உண்டாக்கினார், இரண்டாவது வருகிறேன் என்கிறது விசுவாசம், மூன்றாவது தன்னுடைய கண்களுக்கு முன்பாகவே 12 வருடத்தினுடைய அந்த பிரச்சனை கண்ணு முன்னாடியே சரியாகிறது. அவனுடைய விசுவாச அளவு கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் திடீரென்று வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், இனி போதகரை நீ வருத்தப்படுத்தாதே, அவரை கூட்டிக் கொண்டு வர வேண்டாம், உன்னுடைய பிள்ளை மரித்து போனது. நீ எந்த பிள்ளைக்காய் விசுவாசித்தாயோ, நீ எந்த பிள்ளைக்காக ஆண்டவரை தேடி போனாயோ, அந்த பிள்ளை இந்த உலகத்திலே இல்லை, அந்த நம்பிக்கை இந்த உலகத்திலே இல்லை. உடனே அவனுடைய முகம் மாறுகிறது, அவனுடைய சூழ்நிலை மாறுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஆண்டவர் அந்த யவீருவை திரும்பி பார்த்து, இந்த வார்த்தையை கேட்டு உன்னுடைய விசுவாசத்தை நீ குறைத்து கொள்ளாதே. இந்த முதல் நாள் ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்தில் நீ உறுதியாய் நீங்கள் நில்லுங்கள். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொன்ன வார்த்தை உங்களுடைய விசுவாசத்திலே தடுமாற்றம் உண்டாயிருக்கலாம். அந்த டாக்டர் சொன்ன வார்த்தை விசுவாசத்திலே தடுமாற்றம் உண்டாயிருக்கலாம். உங்களுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்கிற அந்த காரியம் விசுவாசத்திலே தடுமாற்றம் உண்டாயிருக்கலாம். ஐயோ, நான் நம்பினது உண்மை, நான் விசுவாசித்தது உண்மை, ஆனால் இப்பொழுது நடக்கிற இந்த சூழ்நிலை, இப்பொழுது எல்லாரும் சொல்லுகிற இந்த சூழ்நிலை கண்டிப்பாக நடப்பதற்கு எந்த சாத்தியமும் இல்லை என்று உங்களுடைய விசுவாச அளவு குறைந்து கொண்டே வரலாம். ஆனால் ஆண்டவர் இன்று மறுபடியும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ எந்த விசுவாசத்திலே எப்படி துவங்கினாயோ, இது நடக்கும் என்று துவங்கினீர்கள் அல்லவா? கணவனாருக்கு இப்படி அற்புதம் நடக்கும் என்று துவங்கினீர்கள் அல்லவா? பிள்ளைகளுக்கு அற்புதம் துவங்கும் என்று நம்பினீர்கள் அல்லவா? எதிர்காலத்தை குறித்து அந்த காரியத்தை நீங்கள் விசுவாசத்தை நீங்கள் துவங்கினீர்கள் அல்லவா? ஆனால் இன்றைக்கு அது நடக்கவே நடக்காது என்று பல சூழ்நிலைகள் உங்கள் விசுவாசத்தை உடைக்கலாம். ஆனால் ஆண்டவர் யவீருவை பார்த்து சொன்னது போல இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் நில், உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியாய் நில். என்ன வேண்டும் என்றாலும் பேசட்டும், சூழ்நிலை எப்படி வேண்டும் என்றாலும் மாறட்டும், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவக்கினது நான் தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களை பார்த்தும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. அந்த காரியத்தை நான் நிச்சயம் செய்து முடிப்பேன்.